ஹை கைஸ், நம்ம லேடியில பேட்டில் த்ரூ ஹெவன் அப்படிங்கிற இந்த சீரிஸோட எபிசோட் 41ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ரூலின் ஜியான் 5 ஸ்கில் மேன்ஷனை எரிச்சதை நம்ம யாருமே கண்ணால பார்க்கல. அது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான். மற்றவங்க சொல்றதை வச்சு நம்மளால எதையும் நம்பிட முடியாதுல அப்படின்னு அவங்க சொல்ல, ஹென்ஃபெங் மற்றவங்க இல்ல, அவனோட சொந்த அப்பாவே சொல்லியிருக்காரு அவன் தான் அந்த வேலையை பண்ணியிருக்கான். அதோட அவனுக்கும் அவன் கிளானுக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லி அவர் உலகம் ஃபுல்லா நோட்டீஸ் அனுப்பி வச்சுட்டாரு. இனிமே அவனால நமக்கு எந்த பிரச்சனமும் இல்ல. அதே நேரத்துல சொந்த கிளானுக்கே துரோகம் பண்ண ஒருத்தவன நம்ம இனிமே அகாடமிலையும் வச்சுக்க கூடாது. உடனே அவனை வெளியே அனுப்பிடலாம். ரூலின் திரும்ப அவருக்கு சப்போர்ட் பண்ண மீட்டன்சன் இல்ல, ஹென்ஃபெங் சொல்றதும் சரியாதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்னதான் சொந்த கிளானே அந்த மாதிரி சொன்னாலும் நடந்ததை பத்தி நம்ம யாருக்கும் முழுசா தெரியாது. ஏன்னா நம்ம யாருமே அப்ப அந்த நேரத்துல அங்க இல்ல. நம்ம இந்த விஷயத்த பத்தி யோசிச்சு முடிவெடுக்கலாம். யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜியானன் அகாடமி ஒன்றும் இந்த மாதிரி ட்ரேடர்ஸ்க்கும் துரோகம் பண்ணவங்களுக்கான வீடு கிடையாது. அவனுக்கு பட்டது அவனுக்கு இஷ்டத்துக்கு வந்து தூங்கிட்டு போறதுக்கு. கராத்தே மாஸ்டர் அவர் கூட சேர்ந்துட்டு, ஆமா அவனை உடனே அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல போடுங்க, ஒருவேளை சோனாலுக்கு அவனுக்கு சம்மந்தம் இருக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. நீங்க இந்த மாதிரி தான் போன வாட்டி அவசரப்பட்டீங்க. அப்ப மீட்டன்சனை அரெஸ்ட் பண்ணி எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது உங்களுக்கும் ஜியானுக்கு வர ஏற்கனவே பிரச்சனை இருக்குல்ல. ஆமா, அதே இங்க கேக்குறீங்க. அவன் சின்ன பையன், நம்ம அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க முடியாது. அதோட அவன் இப்ப ஃபைட் டெம்பரர் லெவல்ல இருக்கான். கூடிய சீக்கிரம் ஸ்கில்ஸையும் டெக்னிக்ஸையும் கத்துக்கிட்டு அவன் அதுலயும் மேல வந்துட்டானா அவன் ஒரு ஃபைட் கிங்கா கூட ஆகலாம். ஃபைட் கிங் அந்த நாள் வர வரைக்கும் அவன் உயிரோட கூட இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து வெளியே போக, பின்னாடியே கு ஹென்ஃபெங்னே அங்கிருந்த மொத்த எல்டர்ஸும் அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ரூலினுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும் போல அவங்க எல்லாரும் வெளியே போனதுக்கு அப்புறமா ஹென்ஃபெங்கும் குவும் சோலாலுக்காக தானே வேலை பாக்குறாங்க. நம்ம ஏன் அவங்களை அரெஸ்ட் பண்ண கூடாது? மீட்டன்சன் அரெஸ்ட் பண்ணலாம், ஆனா அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப பெரிய இடம். நம்ம அவங்க மேல கை வச்சா ஸ்டார் பவிலியனும் க்ளோட் மிஸ்டும் நமக்கு எதிரி ஆயிடுவாங்க. எல்லா பக்கத்துல இருந்து நம்ம யோசிக்கணும். சாலிடான ஒரு எவிடன்ஸ் கிடைக்கட்டும், அதுக்கப்புறமா அவங்கள பாத்துக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னதோட யுன்செயின் அவங்க கிட்ட இருந்த ஒரு பாக்ஸ் அப்படியே ஓபன் பண்ணி உள்ள இருந்து ஒரு பாம்பு மாதிரியான ஏதோ ஒண்ணு அப்படியே கையில எடுத்து அப்படியே சுத்த ஆரம்பிச்சிட்ட மாதிரி காட்டுறாங்க. அந்த பாம்பு தலைக்குள்ளேருந்து வெளியே வர ஒரு கத்தி மாதிரி டக்குன்னு அப்படியே மாறிடுது. அவன் அப்படியே அவனோட ரத்தத்தை அதுல தெளிச்சு ஏதோ மந்திரத்தெல்லாம் அப்படியே படிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்ப டக்குன்னு காட்ஸ் கத்துற சவுண்ட் கேக்குது. அவன் எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு வெளியே போய் பார்க்க, வெளியிருந்த ரெண்டு பேருமே இப்ப இறந்து போயிருக்கானுங்க. இந்த வேலை பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே தேடி பார்க்க, அங்க வந்த ஒருத்தன் யுன்செயின் கூட சண்டை போட்டு அந்த கிழட்டு ஆமையை அடிச்சு தள்ளிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிடுறான். பார்த்த உடனே கண்டுபிடிச்சலாம் அது நம்ம என்டின் தானே. இருந்தாலும் நான் அதை அடுத்த சீன்லயே சொல்றேன். யூனியன் அவங்களுக்காக மலைக்கு பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்து நம்ம என்டின் அவங்க எடுத்துட்டு வந்த அந்த ஸ்வாட் அவங்க கிட்ட காட்ட அவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. நீ என்ன பண்ணிருக்கன்னு உனக்கு புரியுதா? நீ பட்டுக்கு சாதாரணமா அந்த ஸ்வாடை எடுத்துட்டு வந்துட்ட. இது யுன்செனுக்கு சொந்தமானது. இது எவ்வளவு பெரிய பிரச்சனையில போய் முடிய போகுதுன்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியும். நேத்தே நான் அவர் கூட சண்டை போட்டேன். 3 அட்டாக் பண்ணி அவர் என்ன டெஸ்ட் பண்ண நினைச்சாரு. ஆனா 3வது அட்டாக்குள்ளேயே நான் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டேன். இந்த உன் கத்தியை நீ எப்படி உங்க பிரச்சனையில என்ன சேர்க்காத. இந்த ஸ்வாட் சோல் பேலஸ்க்கு சொந்தமானது. இதோட ஓனர் அவங்க பிளட் மூலமா இதை தனக்கு சொந்தமாக்கிக்குவாங்க. 1000 மைல் தூரத்துல தள்ளிருந்து ஓனர் இதை திரும்ப கேட்டாலும் இது அவங்க கைக்கு போயிடும். இத பத்தி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க, எப்படி நான் தெரிஞ்சுக்கலாமா? நார்த்ல நான் அதை திருட போனப்ப ஃபேன்ல என்ன பிடிச்சிட்டான். மாஸ்டர் தான் அதை கேட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அவனே இதை அவருக்கு கிஃப்டாவும் கொடுத்துட்டான். இது ஆள் கடல்ல இருக்கிற ஈவில் டிராகனால செய்யப்பட்டது. இதை லூசான்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, டிராகன் பிளேடு அப்படின்னு அவங்க சொல்ல, யுன்செயின் அந்த பக்கத்துல இருந்து ஒரு மந்திரத்தை போட்டு அந்த பிளேட திரும்ப அவன் பக்கம் வர வைக்க ட்ரை பண்றான். அது ஒர்க் அவுட் ஆகுது. அந்த பிளேட் நம்ம என்டின் கையில இருந்து அப்படியே பிச்சிட்டு போக ட்ரை பண்ணுது. ஆனா அவங்க அதை அப்படியே டைட்டா பிடிச்சிக்கிறாங்க. ஒரு பிரச்சனமும் இல்ல, அதை விட்டு இல்ல, இது ஒரு எவிடன்ஸ், நான் அதை விட மாட்டேன். அந்த பிளேட் கொஞ்ச நேரம் அவங்க கையில இருந்து பறந்து போக ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்களே தூக்கிட்டு அப்படியே பறக்க ஆரம்பிச்சிருது. யூனியன் அவங்களை அப்படியே பாஞ்சு போய் தடுத்துடுறாங்க. சொல்றது கேளு, அந்த கத்திக்கும் அதோட ஓனருக்கும் பிளட் லிங்க் இருக்கு, அது உன்னால தடுக்க முடியாது. என்னன்னு அவங்க கையை அப்படியே அந்த கத்தியில அப்படியே கட் பண்ணிக்கிறாங்க. ஒரு பிரச்சனமும் இல்ல. அதோட கனெக்ட் ஆகணும்னா சில மந்திர வார்த்தைலாம் சொல்லணும். பரவாயில்ல, நான் என் ரத்தத்தை அதுல செலுத்திட்டேன். யுன்செயின் அதை திரும்ப கொண்டு வரதுக்காக கண்டிப்பா அந்த மந்திர வார்த்தையை சொல்லுவான். இது ஒர்க் அவுட் ஆக தான் போகுது. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டிராகன் பிளேட தடுத்து நிறுத்ததுக்காக ரொம்பவே போராடுறாங்க. நம்ம என்டினோட பிளான் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. யுன்செயின் மந்திரம் சொல்ல சொல்ல அவங்க ரத்தத்தை அதை அப்படியே உள்வாங்கிக்கிட்டு அந்த ஸ்வாடும் இப்ப அவங்களுக்கு சொந்தமாயிடுது. யுன்செயின் ஏன் திடீர்னு சிக்னல் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே முடிச்சிட்டு இருக்க, நம்ம என்டினும் யூனியனும் அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. நீ சரியான பைத்தியம், ஆனா இப்ப இந்த ஸ்வாட் உனக்கு சொந்தமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வழக்கம் போல அப்படியே ஒன்னா உட்காந்து கதை
பேசிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்து ரெண்டு பசங்க நம்ம லின்சியாவை கூப்பிட்டு இன்னைக்கு ஈவினிங் நீ எங்க கூட வரல அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கடா போறீங்க எதுவுமே சொல்லாம திடீர்னு இந்த மாதிரி கேட்டா, நம்ம பசங்க சில பேர் ஒன்னா சேர்ந்து பிளான் பண்ணிருக்கோம், இன்னைக்கு ஈவினிங் பிளட் செக்டர் அட்டாக் பண்ண போறோம், நீயும் வரல, கண்டிப்பா வரேன், என்ன விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உள்ள வந்து அவரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் விஷயத்த சொல்ல அவங்க எல்லாருக்கும் லைட்டா சாக்கா இருக்கு. டேய் லின்சியா, நீ நிஜமாவே அவங்க கூட போதான் போறியா? அவர் அப்படியே சீரியஸ் ஆயிடுறாரு. சோலால் தாண்டா என் ஃபேமிலியை கொன்னாங்க, நான் கண்டிப்பா அவங்கள பழி வாங்கியே தீரணும். சரி நம்ம கண்டிப்பா போலாம், ஆனா இது ரொம்ப பெரிய விஷயம், நம்ம முதல் ஜியோன் கிட்டயும் ஜியோ சூனர் கிட்டயும் இத பத்தி பேசிடலாம். நம்ம ஹீரோ இப்ப மீட்டன்ஸனை பார்க்க போறாரு. உனக்கும் இந்தியனுக்குமான அந்த 3 years அக்ரிமெண்ட், ஆமா நான் கூட சண்டை போட தான் போறேன், அதுக்குள்ள எண்டின் எப்போ ஸ்கூல்ல நிறுத்திட்டா. க்ளவுட் மிஸ்டோட ஹெட் அவளுக்கு 13 ஸ்வாட் டெக்னிக் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. அது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஸ்கில் தான், ஆனா பிரச்சனை இல்ல, அதை என்னால தோக்கடிக்க முடியும். ஜியோன் அவர் சீக்கிரமாவே க்ளவுட் மிஸ்டுக்கு ஹெட்டாவும் ஆக போறதா சொல்லி அவர் நோட்டீஸ் வர விட்டுருக்காரு. அவர் நலன் ஃபேமிலிக்கும் க்ளவுட் மிஸ்டுக்கும் ஹெட்டா இருக்கட்டும், எம்பரர் பேலஸ்ல அவர் ஒரு மினிஸ்டரா இருக்கட்டும், 13 ஸ்வாட் டெக்னிக்கை கத்துக்கிட்டும் கூஹிய கல்யாணமா பண்ணிக்கிட்டோம். ஆனா நான் கூட சண்டை போடுறதுதான். நீ ஒரு முடிவு எடுத்துட்டா உன் பேச்சை நீயே கேட்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இந்த விஷயத்துல நம்ம அகாடமி உனக்கு முழுசா சப்போர்ட் பண்ணும். ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர், ஆனா இது என் பர்சனல் பிரச்சனை, நானே இதை தீர்த்துக்கிறேன். அவருக்கு என்ன சொல்றதுனே தெரியல. சரி அதுக்கப்புறம் இஷ்டம், உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா நீ கண்டிப்பா எனக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஹீரோவும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்றாரு. கூஹியும் ரூலினும் சோல்ஜர்ஸோட அகாடமி சுத்தி அப்படியே ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்காங்க. எந்த இடத்துல இருந்தோ பசங்களாம் வெளியே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, நம்ம லின்சியா அவசர அவசரமா அந்த பக்கமா ஓடிட்டு இருக்காரு. டேடே எங்கடா போற, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, பசங்க எல்லாரும் ஒரு குரூப்பா சேர்ந்து பிளட் செக்டர் அட்டாக் பண்றதுக்காக அகாடமி விட்டு வெளியே போயிட்டாங்க, அதை பத்தி ரிப்போர்ட் பண்றதுக்காக தான் அசோசியேஷனுக்கு போயிட்டு இருக்கேன், அதுக்கு வாய்ப்பே இல்ல, நாங்க எல்லாரும் கழுகு மாதிரி கண்காணிச்சுட்டு இருக்கோம், எங்களை மீறி எப்படி போயிருப்பானுங்க, உண்மையை சொல்லு, எங்களை ஏமாத்திட்டு நீ தானே வெளியே போக ட்ரை பண்ற. நான் உண்மையதான் சொல்றேன், அவங்க என்னைய கூப்பிட்டாங்க, நான் அதை பத்தி ஜியோன் கிட்டயும் ஜியோ சூனர் கிட்டயும் பேச போயிருந்தேன், அதனால அவங்க என்ன கூட விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. நம்ம ரூலிங், டேய் உண்மையதான் சொல்றியா? ஐயோ உண்மையதான் சொல்றேன், நம்ம லேட் ஆகிற ஒரு செகண்டும் அவங்க ஆபத்துல மாட்டிட்டு இருக்காங்க. கூஹி, சரி இங்க இருந்து இவன் எங்கேயும் போடாம நீங்க பாத்துக்கோங்க, நான் போய் எல்எஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்ப, செயல மறைஞ்சிருந்த நம்ம மொத்த கேங்கும் அப்படியே பாஞ்சு குச்சி நம்ம ரூலின் முன்னாடி வந்துடுறாங்க. இவன் சொல்றதெல்லாம் உண்மைதான் ரூலின், அதுதான் அவனே சொல்லிட்டானே. இல்ல நான் முழுசா சொல்லி முடிக்கல, ஜியோனும் ஜியோ சூனரும் அந்த பசங்களை தேடிட்டு அவங்களும் அகாடமியை விட்டு வெளியே போயிட்டாங்க. பிளாக் ஃபாரஸ்ட்ல மறைஞ்சிருந்த ஃபூக்லான சேர்ந்தவங்க வர வழியில அவனை அட்டாக் பண்ணதாவும் இப்பயும் அவங்க தான் பசங்களை அட்டாக் பண்றாங்களோன்னு அவன் சந்தேகப்படுறதாவும் சொன்னான். அவன் உடனே போயாகணும். ரூலினுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. சரி நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். இல்ல நாங்களும் உங்க கூட வரோம், நிறைய பேர் வந்தா நிறைய ஹெல்ப் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல, லைட்டா யோசிச்சு பார்த்துட்டு செய்வாங்க, ஆனா வெளியே போனதுக்கு அப்புறமா என்னை கேட்காம நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது. அவங்க பேசிட்டு இருக்கும் போதே பாதி பேர் அப்படியே பின்பக்கமா ஓடிடுறாங்க. டேய் நில்லுங்கடா, நம்ம லின்சியாவும் அப்படியே அங்க இருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. நம்ம ஹீரோ இன்னமும் அவங்கள கண்டுபிடிச்ச மாதிரி தெரியல. அவரு ஃப்ரெண்ட்ஸும் இப்ப அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சரி நீங்க இருங்க, நான் மேல போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பறந்து போக, அவங்கள ஹைட்ல இருந்து கூட அவரால் யாரையுமே பார்க்க முடியல. அவர் அப்படியே திரும்பவும் கீழே வந்துடுறாரு. 10 மைல் ரேடியஸ்க்கு இந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இல்ல, அப்பனா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எங்க போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் அப்படியே யோசிச்சுட்டு இருக்க, அந்த இடத்தை சுத்தி ஒரே புகையா இருக்கிறத அவங்க அப்படியே நோட் பண்றாங்க. ஜியோ சூனர், நம்ம வர வழியிலயும் இந்த மாதிரி தானே இருந்துச்சு. ஆமா ஜியோன், இது ஃபூக்லானோட ஒரு ட்ராப். நம்ம ரூலினும் இப்ப அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தைரியம் தான்டா, என்னைய ஏமாத்திட்டு வந்துட்டீங்க. ரூலின், அது ஃபூக்லானோட ஒரு ட்ராப், அதுக்குள்ளதான் பசங்களா மாட்டிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ட்ராப்பை உடைக்கிறத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, மீட்டன்ஸனுக்கு தான் தெரியும். அவர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம், அதுக்குள்ள அவங்களுக்கு ஏதாவது ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே அவங்க ஹெவன்லி போவ அப்படியே வெளியே எடுத்துடுறாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே அவங்க விட்ட ஏரோ அந்த ட்ராப்பையும் உடைச்சிருது. அந்த இடத்துல ஃபூக்லான சேர்ந்த ஒரு கிழவன் உட்கார்ந்துட்டு இருக்கான். சோலாரோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அங்கிருந்து நம்ம பசங்க கூடலாம் அவன் அப்படியே சண்டை போட்டுட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே உள்ள புந்து அங்கிருந்து மொத்த ஜோம்பிஸ் கூட்டத்தையும் அப்படியே காலி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம், நம்ம ஹூதியா நம்ம ஹாரன் சொல்லி அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதுங்களை அப்படியே அடிச்சு காலி பண்ணிட்டு இருக்க, அவங்க திரும்ப திரும்ப அதுங்களுக்கு உயிர் கொடுத்து அப்படியே அனுப்பிக்கிட்டே இருக்கான். ரூலின், அவன் சோல்ஜர்ஸ் நம்மளால கொல்ல முடியல அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ அவங்க யாரும் மனுஷங்களே இல்ல, ஃபூக்லானோட கிரியேஷன்ஸ், மாஸ்டர்ஸ் வர வரைக்கும் நம்ம தாக்கு பிடிச்சா போதும். ஹான், ஹோட்டின், நீங்க பசங்க எல்லாரையும் காப்பாத்துங்க. ரூலின், ஹூதியா, நம்ம முன் வரிசையில இருந்து அவங்கள காட் பண்ணலாம். நம்ம ஹீரோயினும் அவங்க கூட சேர்ந்துக்கிறாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஜோம்பிஸ் கூட்டத்தை அப்படியே காலி பண்ண
பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு இப்ப தப்பிச்சு வந்துடுறாங்க. அவன் அப்படியே அட்டாக் பண்றதை நிறுத்திட்டு, இந்த இடத்துல எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, தேவையில்லாம உங்க பசங்க தான் இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்க, அவங்களை கூட்டிட்டு ஓடிடுங்க, நாங்க உங்களுக்கு உயிர் பிச்சை தரோம் அப்படின்னு அவன் சொல்ல, ஜியோயான் இன்னும் கொஞ்ச நேரத்துல மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்துருவாங்க, அதுக்கப்புறமா யார் வர்றான்னு பாப்போம் அப்படின்னு சொல்றாரு. அதோட நிறுத்திக்காம, உன் கிளானை சேர்ந்த ஒரு வயசான சூனியக்காரிய நாங்க நேத்து தான் கொன்னோம், இன்னைக்கு நீ இதே மாதிரியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உன் ஒட்டுமொத்த கிளானுமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்ல, அவன் அப்படியே கடுப்பாயிரான். அப்ப என் ஒய்ஃபை கொன்னது நீ தானா? ஆத்தாடி, இது தெரியாம போச்சே, என் கிளானே அழிஞ்சாலும் சரி நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஒரு ரத்தத்தை எடுத்து அவங்க கிட்ட பீச்சு அடிக்க, அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல அவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் அப்படியே முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த கிழமை அப்படியே மந்திரம் போட ஆரம்பிச்சிடுறான். உடனே அவங்களை சுத்தி அப்படியே நூத்துக்கணக்கான ஜோம்பிஸ் அப்படியே எந்திரிக்க ஆரம்பிச்சிருதுங்க. அவன் அப்படியே அவன் வேலையை காட்ட நம்ம கேங் மொத்தமும் அந்த ஜோம்பிஸ் கூட அப்படியே சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. பாதி ஃபைட்லயே அகாடமி மாஸ்டர்ஸும் இப்ப அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மீட்டன்சன் அவங்க எல்லாரையும் குரூப்பா பிரிச்சு விட்டுட்டு, கராத்தே மாஸ்டர் நீங்க போய் அந்த கிழவனை முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல, அவங்க எல்லாரும் அவங்க வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. கராத்தே மாஸ்டர் உள்ள புந்து அப்படியே வித்த காட்டுறாரு. மாஸ்டர்ஸ் கேங் அப்படியே பறந்து அந்த ஜோம்பிஸ் எல்லாத்தையும் அப்படியே பறக்க விட்டுட்டு இருக்க, ஜியோயான் அவரு ரூலரை வச்சு அந்த கிழவனை அப்படியே அட்டாக் பண்ணிடுறாரு. அடிப்பட்ட உடனே அவன் அப்படியே அங்க இருந்து தப்பிச்சோட ட்ரை பண்றான். ஆனா நம்ம கராத்தே மாஸ்டர் அவன் அப்படியே விரட்டி போய் அவர் ஸ்வாட் எடுத்து அவன் முதுகிலேயே சொருகிடுறாரு. எப்படி அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே அவர் இல்லாத மிசையை முறுக்கி விட்டுட்டு அப்படியே அவன் கிட்ட வந்து அவர் ஸ்வாட திரும்பவும் வெளியே எடுக்க ட்ரை பண்ண, அது வரவே மாட்டேங்குது, பயங்கர டைட்டா இருக்கு. டக்குனே கிழவனோட மண்டை அவர் பக்கம் திரும்பி அவர் வாயிலேயே ரத்தத்தை வர துப்பி விட்டுருது. என்ன கருமண்டா இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு ஸ்வாட உருவி எடுத்துட்டு அவனையும் அப்படியே அங்கிருந்து பறக்க விட, ஃபூக்லான சேர்ந்த 2வது விக்கெட்டும் இப்ப அவுட் ஆயிடுது. அங்கிருந்து எல்லாருமே இப்ப சேஃப் ஆயிடுறாங்க. ரத்தம் வாய்க்குள்ள போனதுனால கராத்தே மாஸ்டர் மட்டும் இப்ப அப்படியே ஒரு மாறி ஆயிடுறாரு. அவர் அப்படியே பயங்கரமா இரும்ப ஆரம்பிக்க, அவர் வாய்க்குள்ள இருந்து ஒரு பூச்சி மாதிரி ஏதோ ஒண்ணு அப்படியே வெளியே வருது. நம்ம ஜியோசுனர் நம்ம ஹீரோக்கு என்னாச்சுன்னு பார்க்க வராங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து உனக்கு இது தேவைதான்டா அப்படிங்கிற மாதிரி அப்படியே சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்த மொத்த கூட்டமும் அவர் அப்படியே ரவுண்டு கட்ட, மீட்டன்சன் அந்த பூச்சை பார்த்துட்டு அவங்க பிளட்ல இந்த பக் இருக்கும், இது மண்ணுக்குள்ள புதஞ்சுதான் அந்த மாதிரி ஒரு கிரியேஷன்ஸா மாறுது, சைட்ல இருந்த நம்ம ஹோட்டேன் இதை வெளியெடுக்கிறது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, ஆனா அப்படின்னு சொல்ல, அந்த வெளியெடுக்க என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் அப்படியே ஆர்வமா கேக்குறாங்க. ஃபீமேல் பக் அவரு தொண்டையில உட்காந்து குட்டி போட்டுட்டு இருக்கு, அது அவ்வளவு சாதாரணமா வெளியே வராது, அதை வெளியே வர வைக்கணும்னா அவரை பயமுடுத்தணும். அதாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம ரூலின் எங்களுக்கு அப்புறம் புரியும், நாங்களும் ஆல்கெமிஸ்ட், அவர் அரையணும், ஆனா கராத்தே மாஸ்டர் அரைகிற அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு, அதெல்லாம் வெளியே எடுக்க முடியாது அப்படின்னு அவரு சொல்ல, நம்ம மீட்டன்சன் மொதல் அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறாரு. நம்ம ரூலின் முன்னாடி வந்து கராத்தே மாஸ்டர் உங்களை காப்பாத்துறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பொலிச்சுன்னு அவருக்கு அப்படியே ஒரு அறைய விட, அவர் அப்படியே வழியில கத்த ஆரம்பிச்சிடுறாரு. அந்த பூச்சும் அப்படியே லைட்டா வெளியே வர மாதிரி தெரியுது. ஹோட்டேன் இந்த பிளான் வேலை செய்யுது அப்படின்னு சொல்ல, ரூலின் 2வது அறையோட ரெடி ஆயிடுறாங்க. ஆனா அதுக்குள்ள அங்கிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரூலின் இருங்க, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள தடுத்து அங்கிருந்து ஓரமா அனுப்பி விட்டுட்டு அப்படியே சிரிப்போட அவர் அப்படியே ரவுண்டு கட்ட, கராத்தே மாஸ்டர் ஆஹா கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி முடிவே பண்ணிடுறாரு. பசங்க எல்லாரும் இருந்த காண்டுக்கு அவரை போட்டு அப்படியே புரட்டி எடுக்க ஆரம்பிச்சிடுறானுங்க. சைட்ல இருந்த நம்ம ஹோட்டேன் அதை பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே, டேடி அந்த பூச்சி வெளியே வந்து 1/4 மணி நேரம் ஆகுதுரா அப்படின்னு சொல்ல, மாஸ்டர் மன்னிச்சிருங்க, உங்களை காப்பாத்துறதுக்காக தான் நாங்க அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அவனுங்க எல்லாரும் அப்படியே இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறானுங்க. மாஸ்டர் கண்ணும் இப்ப பண்ணு மாதிரி ஆயிடுது. ஐயோ என்ன மாதிரி அடிச்சிட்டானுங்க, உங்க யாரையும் நான் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே கத்திட்டு இருக்க, இப்ப அகாடமியோட ட்ரைனிங் டவரை காட்டுறாங்க. எல்டர்ஸ் எல்லாரும் டனலோட அண்டர் கிரவுண்டுக்கு வர, கூஹி இந்த டவரு கீழே ஒரு பெரிய பாம்பு இருக்கு, அதுதான் இது எல்லாத்தையுமே காரணம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம மீட்டன்சன் அப்படியே அந்த இடத்தை செக் பண்ணி பார்த்து ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்த்துட்டு இருக்க, அப்படியே எபிசோட் 41 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, டிராகன் பிளேட இழந்த யுன்சென் இப்ப அடுத்ததா என்ன பண்ண போறான், நம்ம எண்டின் அவனை எப்படி சமாளிக்க போறாங்க, கிளான்குள்ளே இருந்து வேலையை காமிச்சிட்டு இருக்கிற இந்த திருட்டு பசங்களை நம்ம மீட்டன்சன் எப்பதான் வெளிச்சத்துக்கு கொண்டு வர போறாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.